அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும், அது முக்கியம். ஏன்னா ஒரு நாடாகட்டும் ஒரு மாநிலமாகட்டும் மக்களை நம்பி தான் இருக்குது. அந்த மக்களுக்கு எந்த அரசு நன்மை செய்யுது என்பதை சீர்தூக்கி பார்த்து அதை சரியான முறையில் திட்டமிட்டு அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது மாணவர் கையில் தான் இருக்குது. மாணவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வலிமை அவரிடத்துல இருக்குது. அதை அந்த காலகட்டத்தில் அவர் பயன்படுத்துவார். நீங்கள் சொன்னது ஆனால் ஒரு வேலிடான பாயிண்ட் தான் சார். அப்போ வந்து நிறைய ஃப்ரீ டைம் இருந்தது. அண்ட் படி அது ஃபர்ஸ்ட் வரணும், இதில் அப்படி கிடையாது. ஏதோ போகிறாங்க படிக்கிறாங்க அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் அவங்க பெரியவங்க. அந்த காலத்தில் பிஸ்னஸ் இருந்தது, வியாபாரம் இருந்தது, படித்து ஓரளவுக்கு நாலேஜ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற பெற்றோர்கள்லாம் தன்னை குழந்தை நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும், தன்னுடைய குழந்தைகள் ஃபாரினில் போய் வேலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்த காரணத்தினால நம்முடைய மாணவர்கள் அதிகமாக அரசியலில் அவருடைய மனநிலை செலுத்த முடியும்.